ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ்ல ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, சிஸ்டர் என்னோட வாட்சிங் ஹவர்ஸ் வந்து அதிகமாகாம கம்மியாகிட்டே போகுது. இதுக்கு என்ன ரீசன், ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க, எதுக்காக இப்படி கம்மியாகுது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் அப்படி கம்மியாகுது அப்படின்னா, இப்போ வந்து யூடியூபை பொறுத்தவரை நம்ம வீடியோஸ்னாலும் சரி லைவ்னாலும் சரி அதோட வாட்சிங் ஹவர்ஸ் வந்து 1 இயர்ல 4000 வாட்சிங் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த 1 இயர் தான் நமக்கு லிமிட். அந்த 1 இயருக்கு மேலே போனாதான் இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆன ப்ராப்ளம்லாம் வரும், டிக்ரீஸ் ஆகிற ப்ராப்ளம் வரும். ஏன் அப்படின்னா 1 இயர் நமக்கு 4000 வாட்சிங் ஹவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுமா. 1 இயர் கம்ப்ளீட் ஆகி அடுத்த நாள் நம்ம ஒரு வீடியோஸ் போட்டு லைவ் போட்டு வாட்சிங் ஹவர்ஸ் எடுக்கிறோம்னா அந்த அடுத்த நாள் வந்து அடுத்த வருஷத்துல தான் லிங்க் ஆகும். ஏன்னா இந்த வருஷம் 365 நாள், அடுத்த ஒரு நாள் வந்து அடுத்த வருஷத்துல போயிடும். அதனால இந்த 365 நாள்ல அது ஆட் ஆகாது. அதனால பின்னாடி இருந்த ஒரு நாள் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு முன்னாடி இருக்க ஒரு நாளோட வாட்சிங் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகும். இதுதான் யூடியூபோட ரூல்ஸ். 365 நாளுங்கிறதுனால பின்னாடி உள்ளது போயிட்டு முன்னாடி உள்ளது வந்து ஏறும். இது வந்து ரூல்ஸ். ஸோ நீங்கள் வந்து முன்னாடி இப்போ 366வது நாள் வந்து ஒரு 10 மணி நேரம் வாட்சிங் ஹவர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். பின்னாடி உள்ள நாளில் நீங்கள் 12 மணி நேரம் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 12 மணி நேரம் வெளியில் போயிட்டு அந்த 10 மணி நேரம் ஆட் ஆகும்போது 2 மணி நேரம் இடிக்கும். அந்த 2 மணி நேரம் வந்து டிக்ரீஸ் ஆகின மாதிரி காட்டும் உங்களுக்கு. இது வந்து யூடியூபோட ரூல்ஸால தான் இப்படி ஆகுது. நீங்கள் வந்து மேக்ஸிமமாக எப்படி ட்ரை பண்ணணும்னா, யூடியூப்பில் வந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிடணும். 1 இயர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும் மானிட்டைசேஷனை. அப்படின்னா தான் ஈஸி மானிட்டைசேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் மானிட்டைஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா இப்படி தான் பேக்கில் இருந்து கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரண்ட்டில் உங்கள் வாட்சிங் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் வாட்சிங் ஹவர்ஸ் ஃப்ரண்ட்டில் நல்லா வியூஸ் போகி நிறைய வந்துச்சு அப்படின்னா பின்னாடி போகிறது வந்து மேட்ராகவே தெரியாது. கம்மியான வாட்சிங் ஹவர்ஸ் வந்து வெளியில் போகும்போது உங்களுக்கு தெரியாது, டிக்ரீஸ் ஆகுறது தெரியாது. ஆனால் இப்போ முன்னாடி ஆட் ஆகிற வாட்சிங் ஹவர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா பின்னாடி ரிமூவ் ஆகுறது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிற மாதிரி தோணும். இதுதான் ரீசன். ஸோ நீங்கள் வந்து 1 இயர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடுங்க. அப்படியே உங்களால் இந்த சேனல் வந்து ரொம்ப மோசமாக போகுது, ரொம்ப டிக்ரீஸ் ஆகுது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு இன்னொரு சேனல் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர்க்குள்ளே மானிட்டைஸ் ஆகிடலாம். ஸோ நீங்கள் என்னால் முடியாது, இதுக்கப்புறம் யூடியூப் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் திரும்ப ஒரு சேனல் கூட கிரியேட் பண்ணலாம். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 மந்த்லேயே உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகிரும். கண்டிப்பாக ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதோட பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனலில் ட்ரை பண்ணாலும் ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஓகே தான். கண்டிப்பாக உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகும். பெஸ்ட் ஆஃப் லக். அப்புறமா இன்னொரு பிரதர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நான் வந்து 1 டேக்கு ½ an hour நான் லைவ் போடுறேன். ½ an hour லைவ் போட்டால் என் சேனல் எவ்வளோ நாளில் மானிட்டைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ நாள்னே என்னால் கேல்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சேனல் வந்து உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் தான் அதோட இதெல்லாம் செக் பண்ணுவீங்க. YT ஸ்டுடியோ ஆப் நீங்கள் வச்சுருக்கணும். யூடியூப் வச்சுருந்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப் கண்டிப்பாக வச்சுருக்கணும். YT ஸ்டுடியோ ஆப்பில் போய் உங்களோட வாட்சிங் ஹவர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் டெய்லி செக் பண்ணுங்கள். நானுமே அப்படிதான் வீடியோஸ் போடும்போது டெய்லி என்னோட வாட்சிங் ஹவர்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பேன். செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம சேனல் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஸோ நீங்கள் YT ஸ்டுடியோ ஆப்பில் போய் ஏர்ன் பேஜ் இருக்கும், டாலர் சிம்பிள் போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணாலே உங்கள் வாட்சிங் ஹவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸு அப்படி தான் காட்டும். எலிஜிபிலிட்டி, நீங்கள் எதெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை காட்டும், எலிஜிபிளாக இல்லைனாலும் அதையும் காட்டும். ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ டைம்ஸ் நீங்கள் எவ்வளோ வாட்சிங் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் டெய்லி பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நேற்று நமக்கு இவ்வளோ வாட்சிங் ஹவர்ஸ் ஏறி இருந்துச்சு, இன்னைக்கு கம்மியாக ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஆனால் கம்மியாக ஏறுறபடி நீங்கள் வைக்காதீங்க. ஸோ நீங்கள் லைவ் போடும்போது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பேசுங்க. நிறைய பேர் உங்கள் லைவை பார்க்குற மாதிரி பேசிக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும். அவங்க ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். லடன்னு பேசிக்கிட்டே இருந்தாலும் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ பேசிக்கிட்டே இருங்க.
அவங்க நிறைய பேர் உங்கள் லைவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக மானிட்டைஸ் ஆகிடலாம். மானிட்டைஸ் ஆகுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த 2 டவுட்டையுமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.